கிட்டத்தட்ட 3,50,000 வாக்குகளை கடந்த முறை பலாப்பழம் சின்னத்தில் வாங்கியவர். அவர் தோல்வியே தழுவியிருந்தாலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்குன்னா அப்போ அந்த 3,50,000 வாக்குகளையும் இவருக்கு தான் வரப்போகுது. எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுக கூடாரத்துக்குள் வேற யாருக்கும் இடமில்லை. அது செங்கோட்டையன் நீக்கப்பட்டவர்கள் செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, அல்லது ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, அல்லது டிடிவியாக சசிகலாவாக யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உள்ளே இடமில்லைன்னு சொன்னதுக்கு பிறகு கடைசி வரை முயற்சி செய்தவர் இவர்தான். அதிமுகவை பொறுத்தவரையிலும் இனிமேல் வெற்றி பெறுவது, முதலமைச்சராக வெற்றி பெறுவது, அதெல்லாம் அவருக்கு நோக்கம் இல்லை. என்னுடைய பொசிஷன் இந்த அதிமுகவுக்கான பொதுச் செயலாளர் பதவி, இந்த கட்சி, இதை தக்க வைப்பதற்கு வைத்தால் போதும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து விட்டார். எனக்கு ஆப்ஷனே திமுக மட்டும்தான். அப்படிங்கும்போது கோர் அதிமுகவாக இருக்கிறவர்கள் கூட எடப்பாடியின் பிஹேவியர் பார்த்து, ஓபிஎஸ்ஸின் நிலையை பார்த்து கண்டிப்பா அப்படி திமுகவுக்கு வாக்களிப்பதற்கு மாறுவார்கள். கூட்டணியாக காங்கிரஸ் இருப்பது பலம், அதே மாதிரி பிற கட்சிகள் வருவதும் பலம். இப்போ காங்கிரஸ் வச்சுக்கிட்டு மற்ற கட்சிகள் கூட்டணி வரலன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு தேமுதிக வரல அல்லது ஓபிஎஸ் வரல அப்படின்னா இவர்களுக்கு என்னன்னா நம்ம தானே பிரதான பெரிய கட்சி அப்படின்னு பேரத்தை கூட்டுவதற்கு விஜயை காட்டித்தான் கூட்டுவார்கள், விஜய்கிட்ட போக மாட்டாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று இணைத்திருக்கிறார். ஸோ அரசியலிலே ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. இது திமுகவுக்கு அட்வான்டேஜ் தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மேலும் அஇஅதிமுகவுக்கு எதிராக நான் தான் ஒருங்கிணைப்பாளர் சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து வந்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இத்தனை ஆண்டுகளும் அவர் செயல்பட்டு வந்தார். இப்பொழுது அவர் அதிமுகவுடைய கிளைம் அவர் பண்ண முடியாது, முழு திமுக காரராக மாறிவிட்டார். அதிமுகவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக இம்பேக்ட் ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட 3,50,000 வாக்குகளை கடந்த முறை பலாப்பழம் சின்னத்தில் வாங்கியவர். அவர் தோல்வியே தழுவியிருந்தாலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்குன்னா அப்போ அந்த 3,50,000 வாக்குகளையும் இவருக்கு தான் வரப்போகுது. 2019 ரவீந்திரநாத் வெற்றி பெறும்போது 5,00,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் தேனி. ஆமாம், 5,15 லட்சம். அப்போது நீங்கள் கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்கள், அந்த முக்குலத்தோர் சமூகத்து மக்களின் பெருவாரியான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு உடையவராக இவர் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, ஒருவேளை இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுக கூடாரத்துக்குள் வேற யாருக்கும் இடமில்லை. அது செங்கோட்டையன் நீக்கப்பட்டவர்கள் செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, அல்லது ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, அல்லது டிடிவியாக சசிகலாவாக யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உள்ளே இடமில்லைன்னு சொன்னதுக்கு பிறகு கடைசி வரை முயற்சி செய்தவர் இவர் தான். எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கும்போது நான் உள்ள வரல, என் சார்ந்தவர்களை, என் ஆதரவாளர்களை உள்ளே சேர்த்துக்கங்கன்னு சொன்னப்போ கூட பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாத ஒரு குறுகிய மனப்பான்மை படைத்த இபிஎஸ் தான் இந்த முடிவுகளுக்கு காரணமானவர். இன்னைக்கு கொஞ்சமும் மனசாட்சி இல்லாமல் அதிமுகவில் இருக்கிறோம், இன்னும் சொல்வதாக இருந்தால் அதிமுக தங்கள் வசம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காகவே அங்கே இருப்பவர்கள் சில பேர் இபிஎஸ் இந்த மாதிரி அம்மாவிற்கு எதிராக முடிவெடுத்து விட்டார். அதாவது ஜெயலலிதாவின் ஆன்மா இதை மன்னிக்காது, அல்லது எம்ஜிஆரின் ஆன்மா மன்னிக்காது அப்படிலாம் பேசுவாங்க. அப்படி கிடையாது. காலையில சிவி சண்முகம், அதே போல கேபி முனுசாமி ரெண்டு பேருமே எதிர்த்து பேசிட்டாங்க. அப்படி சொல்வது உண்மையாக இருந்தால் ஜெயலலிதாவுக்கும் இந்த கட்சிக்கும் 73 72 கட்சி தொடங்கிய எம்ஜிஆர், 73 ஓ பன்னீர்செல்வம் கட்சி உறுப்பினர். அதிலிருந்து இன்று வரை தொடர்ந்து வந்த ஓ பன்னீர்செல்வத்தை அடிப்படை உறுப்பினரிலிருந்து கூட தூக்கி வீசியது யார்? அப்ப இதற்கு மேலும் முடியாதுங்கிற நிலையை உருவாக்கினார்னா அவருக்கு ஒரு ஆப்ஷன் வேணும் இல்லையா? அந்த இடத்தில் ஓபிஎஸ்க்கு பாஜக கூட வாய்ப்பு தான், ஏன் தாவேகா கூட வாய்ப்பு தான். ஆனால் தாவேகா சென்றவர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம சொல்ல வேண்டியதில்லை. வேலுமணி நேற்றைய கூட்டத்தில் பேசியிருக்கிறார். எஸ்பி வேலுமணி, அங்கே போனவர்கள் எல்லாம் திரும்பி வருவதற்கு, கட்சியை விட்டு வெளியில் சென்றவர்கள், புதிய கட்சிக்கு சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் நமது கட்சிக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. யாரை சொல்றாரு? அவர்
செங்கோட்டையனைத்தான் சொல்கிறார். அப்போ நிலைமை அப்படி இருக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு தாய் கழகம். ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் கட்சியிலிருந்து பிரிந்து தனி கட்சி ஆரம்பித்தது திமுகவில் தான். அப்போ முதலாக இருக்கக்கூடிய கட்சி இதுதான். அவர்களுக்குள் சில முரண்பாடுகள் கட்சி அரசியலில் இருந்தாலும் கூட இயல்பாக நேரடியாக கொள்கை முரண்பாடுன்னு ஒன்று கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஒருவேளை அந்த முரண்பாடு இருக்கிறது அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தான் உண்மையிலேயே எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிங்கிற அந்த பாரம்பரியத்தை விட்டு பாஜகவின் வசம் போய் கூட்டணி வைத்திருக்கிறது. அப்போ தீய சக்தின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களோடு கூட்டணி அமைப்பதற்கு கூட ஒருத்தர் தயாராகிறார் அப்படின்னா அந்த அளவிற்கு உங்களுடைய கட்சிக்குள் இருக்க முடியாது. நீங்க அதை விட மோசமான நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத அது வெளிப்படுத்துகிறது. ஸோ அதிமுகவை பொறுத்தவரையிலும் இனிமேல் வெற்றி பெறுவது, ஒரு முதலமைச்சராக வெற்றி பெறுவது, அதெல்லாம் அவருக்கு நோக்கம் இல்லை. என்னுடைய பொசிஷன் இந்த அதிமுகவுக்கான பொதுச் செயலாளர் பதவி, இந்த கட்சி, இதை தக்க வைப்பதற்கு வைத்தால் போதும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து விட்டார் அப்படிங்கிறத நாம் இதில் பார்க்க வேண்டியது. திமுகவுக்கு இது செல்வாக்கை பலப்படுத்தும் ஒரு செல்வாக்குள்ள ஒரு தலைவர், முன்னாள் முதல்வர் அவர் வந்திருக்கிறார். தென் தமிழகத்தை மேலும் நம்ம வலுப்படுத்த முடியும் என்ற ஒரு கணக்கு இருக்குமா, அல்லது திமுகவுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்துமா? ஏன்னா நேற்று வரை அவர் திமுகவை அவர் கடுமையாக எதிர்த்தவர். அவர் அஇஅதிமுகவை சார்ந்தவர், முன்னாள் முதல்வர். அவர் மீது கரப்ஷன் சார்ஜஸ் கூட கடந்த காலத்தில் திமுக வைத்திருக்கிறது. கேபி பார்க்ல இருந்து பல விஷயங்கள் முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ அவர் திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு. தொண்டர்கள் லெவல்லையும் பல மனக்கசப்புகள்லாம் ஏற்படாதா? மக்கள் முதல்ல ஏற்றுப்பாங்களா? என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பா ஓ பன்னீர்செல்வத்தை அவர்களை கட்சிக்குள் இணைத்துக் கொள்வது, மக்கள் ஏற்றுக்கொள்வதை தாண்டி அந்தந்த இடம் இருக்கு இல்லையா? இப்போ தங்கத்தமிழ் செல்வம் இருக்கிறாரு தேனியில, அது போக ரவீந்திரநாத் வராரு அப்படின்னு சொன்னா அவருக்கான இடம் இருக்குது. அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வத்தை எங்கே நிற்க வைப்பது, அந்த இடத்தில் ஏற்கனவே போட்டியிட்ட திமுக வேட்பாளருக்கு என்ன நிலைமை, இதையெல்லாம் பகிர்ந்து கொடுப்பதில் சிக்கல் ஏற்படும். இப்போ இதையெல்லாம் கால்குலேட் நாம யோசிக்கிறது மாதிரி ஒரு கட்சி தலைவர் யோசிச்சிருக்க மாட்டாரா? இப்போ எல்லாவற்றையும் அவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த பெட்டிக்குள்ள இத்தனை பேர் தான் இருக்க முடியும், இதுல ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா வர்றாங்கன்னா நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் காலை ஒதுக்கி ஒருத்தர் இடம் கொடுக்குறோம் இல்லையா, ஒரு அன்ரிசர்வ்ல. அதே மாதிரியான ஒரு உளவியலுக்கு நாம் தயாராகி விட வேண்டியது. நாம் மீன்ஸ் கட்சிக்காரர்களை சொல்றேன். அப்ப அவர்கள் அதற்கு தயாராகி விட்டார்கள். இன்னொன்று, எனக்கு எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள். கண்ணு கட்டிய துரம்பரை. அது ஒரு மமதையின் வெளிப்பாடு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினாரியோ என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனிப்பெரும் தலைவராக மேலே எழுந்து நிற்கிறார். எடப்பாடியை பொறுத்தவரையிலும் எதிர்கட்சி தலைவராக தன் கட்சியை ஒருங்கிணைத்து ஒரு வலுவான எதிரணியை உருவாக்க வேண்டிய எடப்பாடி எல்லாரையும் சேர்த்து கொண்டால் தன்னிடம் பறிபோய் விடுமோ அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாகவே எல்லோரையும் வெளியில் தள்ளிவிட்டு ஒரு சாதிக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் நின்று கொண்டு தன்னுடைய இடம் பறிபோகாமல் இருந்தால் போதும். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் பதவி மற்றும் அதிமுக எதிர்கட்சிங்கிற அந்த அதிமுகவின் இடம், இது பறிபோகாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல தான் விஜய் வர்றாரு. 2வது இடம், அதாவது உண்மையிலேயே திமுகவை வீழ்த்துகிற வலுவுள்ளவன் நான் தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ போட்டிங்கிறது தேர்தல் நடக்காமலேயே இங்கே ஒரு கூட்டணி வெற்றி பெற்றதற்கான எல்லா வைப்ரேஷன், எல்லா உணர்வு நிலையும் ஏற்படுத்தி விட்டது. நீங்க சொல்றீங்க இல்லையா, எதிர்நிலையாக ஒரு வாக்குகளை உருவாக்குமா? அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு ஒரு உணர்வு நிலை இருக்கு இல்லையா, ஒரு ஏகோபித்த ஒரு உணர்வு எதிரணி இங்க இல்லவே இல்லை. எனக்கு ஆப்ஷனே திமுக மட்டும்தான். அப்படிங்கும்போது கோர் அதிமுகவாக இருக்கிறவர்கள் கூட எடப்பாடியின் பிஹேவியர் பார்த்து, ஓபிஎஸ்ஸின் நிலையை பார்த்து கண்டிப்பா அப்படி திமுகவுக்கு வாக்களிப்பதற்கு மாறுவார்கள். நான் அதான் சொன்னேன் இல்லையா, 3.5 லட்சம் வாக்குகளை பெற்ற ஓபிஎஸ்ஸின் வாக்குகள் அப்படியே ஒரு பக்கம் திரும்பும், தேனியில் உள்ள வாக்குகள் அப்படியே ஒரு பக்கம் திரும்பும். அப்போ தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கண்டிப்பாக இது வித்திடும். நாம என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஒருவேளை அப்படி திரும்பி பாஜக பக்கமோ அல்லது ஏன் அவங்க பக்கம் போகல அப்படின்னா, நான் சொல்லிட்டேன், பாஜக பக்கம் போயிருந்தால் இன்னும் சீரழிவு தான்.
அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கதான் செஞ்சுது. நான் சொல்றது ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையிலும் அவர் மிகப்பெரிய கொள்கைவாதி, மிக தெளிவானவர் நான் சொல்ல வரல. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு பலத்தை அவர் அந்த மாதிரி மதவாத சக்திகளோடு சேர்ந்து வீணடித்து விடாமல் இந்த பக்கம் வந்ததுங்கிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு செய்த ஒரு நல்ல விஷயம். திமுக கூட்டணி ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி, அது தொடர்ந்து பல வெற்றிகளை கண்ட கூட்டணி. அது அது வந்து அதிகாரத்தையும் தாண்டி அது ஒரு பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கம் கொண்ட ஒரு கூட்டணின்னு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல நேற்று வரைக்கும் அமித்ஷாவை போய் டெல்லியில பார்த்துட்டு வர்றவர் திடீர்னு போய் திமுகவில் இணையிறாரு. இந்த உதாரணம் கடந்த காலத்தில் செங்கோட்டையன் அவர்களுக்கு பொருந்தும். அவர் தாவைக்காவில் இணையும் பொழுது பலரும் இப்படி ஒரு விமர்சனம் வச்சாங்க. அவர் இல்லைங்க, பிஜேபி சொல்லிதாங்க அவர் தாவைக்காவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு, ஏடிஎம்கே கூட கூட்டணி வர வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்கள் லேசியமான தகவல்கள் கூறப்பட்டது. ஏன்னா அவர் நேற்று வரைக்கும் அமித்ஷாவை சந்திச்சு ஆலோசனையில் ஈடுபட்டவர் திடீர்னு போய் விஜயோட முகாமில் இணைஞ்சிட்டாரு. ஓபிஎஸ்க்கு அது பொருந்தாதா? இப்ப பாஜக சொல்லிதான் திமுக கூட்டணியில் இவர் வந்து இணைந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க கூட. நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, பாஜகவின் தூண்டுதலில் அல்லது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைகிறார் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற அந்த திட்டம் திமுகவிடம் இருக்கிறது. அதாவது இங்க அரசியல் நோக்கம்ங்கிறது லாபத்தை எப்படி ஈட்டிக் கொள்வது, இதுலதான். பாஜகவோட திட்டத்துக்கு ஓபிஎஸ் வேலை செய்கிறாருங்கிறது ஒரு கற்பனை தான். அதாவது தன் லாபத்துக்காகத்தான் ஓபிஎஸ் தொடர்ந்து பாஜகவை நம்பினார், காத்திருந்தார், பூங்கொத்தோடு மோடியை பார்ப்பதற்கு காத்திருந்தார். அதேதான் செங்கோட்டையின் நிலைமையும். யாரையும் சந்திக்காமல் எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே பிரதானமானவராக மதித்ததன் விளைவுதான் இன்னைக்கு எல்லாருமே சிதறி போய் இங்க வந்து நிற்கிறார்கள். அப்போ ரெண்டு விஷயத்த சொல்லணும். நாம என்ன சொல்லணும்னா, அமித்ஷா மோடி ரெண்டு பேரும் வந்து அப்படி உலக தேர்தல் களத்தை எல்லாம் அலசி ஆராய்ந்தவர்கள், பல்வேறு மாநிலத்தின் தேர்தல்களை கண்டவர்கள், கரை கண்டவர்கள், இன்னைக்கு வந்து கூட்டணியாக 20 மாநிலங்களில் ஆளக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னாலும் தமிழ்நாட்டில் அவர்கள் கூட்டணியை ஒழுங்குபடுத்துவதில் தோற்று போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு கையேறு நிலையில தான் இருக்கிறாங்க. எந்த இழுத்த பிடிப்புக்கு எந்த நபருமே கைவரப்பெறவில்லை. இப்போ அவர்களும் நீங்க தேமுதிக இந்த பக்கம் வந்துட்டாங்க. அதே போல ஓபிஎஸும் இப்ப இங்க வந்துட்டாரு. நேற்று வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் அண்ணா எங்க என்டிஏக்கு தானே இருக்காரு, நிச்சயமா எங்க இதெல்லாம் வருவார்னா அப்படி. அப்போ நீங்க எந்த விதத்திலுமே ஓபிஎஸ்னுடைய டிமாண்டையோ அல்லது அவருடைய உளவியலையோ அவருக்கு உகந்த மாதிரியே எதையும் செய்ய மாட்டீங்க. ஆனா அவர் கூட்டணிக்கு மட்டும் வரணும்னு சொன்னா எப்படி வருவார் அப்படின்னு இருக்கு இல்லையா? நான் இன்னும் கூடுதலா சொல்றேன், செல்லூர் ராஜு போன்றவர்கள்லாம் கூட மிகப்பெரிய அதிருப்தியில் அதிமுகவில் இருக்கிறார்கள். அதெல்லாம் போக போக தான் தெரியும் என்ன நடக்க போகுது. தகவல்லாம் பார்க்கும்போது மேலும் சில மாஜிக்கல் திமுக வசம் திமுக வசம் வருவாங்க. கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லைன்னு சொல்ல ஜெயலலிதா மமதையில் சொன்னார், எனக்கு எதிரிகள்னு கிடையாது, போட்டியாளர்கள் மட்டும்தான். நான் வந்து ஒரு என்ன சொல்ற நட்புறவோடு பாலிடிக்ஸ் அணுகிறேன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொருத்தி பாருங்கள். ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் ஒரு பெருந்தன்மையோடு நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னொன்னு, இந்த கூட்டணியில் இவரோடு சேர்ந்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குங்க. நீங்க தேமுதிக நிர்வாகிகள் இங்க சேர்ந்த உடனே வெடி போடுறாங்க. ஏன் இத்தனை ஆண்டுகள் நாம் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு அணியில் இடம்பெற்று இன்னைக்கு சேர்ந்துட்டா வெற்றி. நீங்க யோசிச்சு பாருங்க. அதே தான் ஓபிஎஸ்சினுடைய ஆதரவாளர்கள் இன்னைக்கு வெடி போட்டு கொண்டாடி இருக்காங்க. நாம எந்த பக்கம் சென்றால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அவங்க கள அரசியல் நிக்கிறவங்க, ரோட்ல வேலை செய்கிறவர்கள், அவர்களுக்கு மக்கள் உளவியல் தெரியும். இன்னைக்கு பாப்புலர் லீடரா, இன்னைக்கு ஒரு பாப்புலர் ஃபேஸா யார் இருக்கிறா, பொலிட்டிக்கல் ஃபேஸானா அது ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது. இன்னொன்னு, காங்கிரஸ் கூட்டணி குடைச்சலை கொடுக்குது. அதை நகர்த்தி வைக்கிறதுக்கு பல செக்குகள். அதுல குறிப்பா வந்து தேமுதிக வந்ததே மிகப்பெரிய செக்கு தான். ஓபிஎஸ் வந்தது அப்படிங்கிறது இன்னும் பெரிய செக்கை. ஒரு பக்கம் யானையை கொண்டு வந்து நிறுத்தி விட்டு இன்னொரு பக்கம் ராணியையும் கொண்டு வந்து நிறுத்தி செக் வச்சது மாதிரி ரெண்டு பக்கமாக செக் வைத்திருக்கிறார். இதே நீங்க வந்து நெருக்கடியா சொல்றீங்க, காங்கிரஸுக்கு வந்து ஒரு மறைமுக நெருக்கடியை வந்து திமுக கொடுக்கிறது அப்படின்ட்டு. காங்கிரஸ் கிட்டத்தட்ட 2004 முதல் இப்போது வரை கூட்டணியில் இருக்காங்க. இடையில ஒரே ஒரு தேர்தலில் மட்டும்தான் கூட அனுப்புன்னு சொல்லி பிரிஞ்சாங்க. அப்படி பரஸ்பரமா இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. காங்கிரஸ்
ஒரு 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 நீண்ட பார்ட்னரா இருக்காங்க. அவங்களுக்கு உரிய இடத்தை கொடுத்து அகாமடேட் பண்ணணும். அதாவது இது இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் இல்லாமல் திமுக வென்றதாக வரலாறும் இல்லை என்ற ஒரு சென்டிமெண்ட் சொல்றாங்கல்ல. தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரையிலும் இது ஒன்றும் காவிய காலத்து கற்பு தவறாத படிதாண்டா பத்தினி மாதிரியான ஒரு நிலை கிடையாது. அவரவர் விருப்பத்திற்கும் தேவைக்கும் பொறுத்தார் போல் தான் நாம் வந்து கூட்டணி அமைச்சுக்கிறாங்க. கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்றது திருமாவளவன் அவர்களுக்கும் திமுகவுக்கும் பெரிய கொள்கை முரண்பாடுகள் கிடையாது. அதே மாதிரி காங்கிரஸ் மதவாத சக்தி கிடையாது. இப்படி ஒற்றுப்போகிற கொள்கைகள் சில இடங்களில் இருக்கிறது. மதவாத சக்தியான பாஜக கலந்துருச்சுன்னு அப்படின்னா அதோட சேர்ந்த எல்லாமே மற்றது அது சேராது. அப்ப சாதியவாத கட்சிகள் சேர்ந்துட்டுனா அது அதனாலதான் இதை கொள்கை கூட்டணின்னு சொல்றமே தவிர, மற்றபடி இவர்கள் எல்லோருக்குமே ஒரு இலக்கு இருக்கும். தங்கள் கட்சியை வளர்க்க வேண்டும், தங்களுடைய முன்னேற்றம் ஒன்று இருக்கும். அப்போ நீண்ட காலமாக இருக்கிறது அப்படிங்கிறது டிமாண்டே இல்லாம வித்தவுட் டிமாண்ட் அப்படியே சரண்டர் ஆகி சரணாகதியில் இருக்கிறேன் அப்படியும் அர்த்தம் கிடையாது. அப்போ டிமாண்டு கேட்பதனாலேயும் முரண்பாடு அப்படியும் அர்த்தம் கிடையாது. இப்ப இன்னைக்கு மாணிக்கம் தாகூர்ல இருந்து பிரவீன் சக்கரவர்த்தி வரலாம் எல்லாரும் நின்று வெளியில நின்று பேசும்போது அமைதி காத்தார் இல்லையா முதலமைச்சர், தான் அமைதி காத்தது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு கடன் அதிகம் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி கடுமையான விமர்சனங்களை எல்லாம் வைக்கும் போது யாரும் பேசக்கூடாது அப்படின்னு மேலிருந்து தொழில்துறை அமைச்சர்ல இருந்து எல்லாரும் பேசுறாங்க, அறிக்கை விடுறாங்க. கட்சி சார்ந்து யாரும் நம்ம பதில் அளிக்காதீங்க. ஏன்னா இந்த கூட்டணி சின்ன சின்ன சில்லறை காரணங்களால் சிதறிவிடக்கூடாது, இதற்கு பதிலளித்துலாம் நாம் மாட்டிக்கிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க இல்லையா. இந்த பொறுப்புணர்ச்சி காங்கிரஸுக்கு இருந்துச்சா? அப்போ ஒருத்தர் அப்படி ஒரு கமாண்ட் கொடுக்குறாருங்க, அவரை நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும்ல. திருச்சி வேலுசாமி ரோட்ல இருந்து குறைக்கிறாருங்க, அவர் வாயை கட்டணும்ல. மாணிக்கம் தாகூர் வந்து என்ன வில்வேன் என்று நினைத்தாயோன்னு போடுறாரு. கூட்டணி ஆட்சியா அப்படின்னு கேட்டதுக்கு அதற்கு சாத்தியம் இல்லைன்னு முதல்வர் சொல்றாரு, ஒரு கான்க்ளேவ்ல சொல்றாரு. இவர் அடுத்த நிமிஷமே ட்வீட் போடுறாரு, அதை மக்கள் தீர்மானிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக பெரும்பான்மை ஆக மக்கள் ஆக்கிடுவாங்க. பீப்புள் வில் டீச் தி லெசன் அர்த்தம்ல. உங்களுக்கு திமுகவுக்கு சரியான தக்க பாடத்தை மக்கள் எடுப்பார்கள்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்வதாகத்தானே பொருள். அப்படி ஒரு பொருள் இருக்குது. இன்னொன்னு காங்கிரஸ்காரர்களை நீங்க ஒரு பாடத்தை திமுகவுக்கு புகட்டுங்கள்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. இப்படிப்பட்ட பொருள்களை வச்சு பேசிட்டு இருக்கிற ஒருத்தரை பேசுங்கன்னு நெய்விட்டு அப்படியே அந்த தீயை வளர விட்ட மாதிரி கால அவகாசம் கொடுத்து நீங்க அவளை ஆட விட்டீங்கன்னா அதற்கெல்லாம் செக்கு வச்சுத்தானே ஆகணும். அப்ப திமுக எந்த நகரவுமே எடுக்காமல் இருந்தால் அது முடங்கி விட்டது, ஒடுங்கி விட்டதுன்னு பேசுவோம். சப்தம் இல்லாமல் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரசினுடைய அந்த சில்மிஷங்களுக்கு சேட்டைகளுக்கு அவர் ஒரு செக் வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கரெக்ட். காங்கிரஸ் உண்மை, அதாவது கூட்டணியாக காங்கிரஸ் இருப்பது பலம். அதே மாதிரி பிற கட்சிகள் வருவதும் பலம். இப்போ காங்கிரஸ் வச்சுக்கிட்டு மற்ற கட்சிகள் கூட்டணி வரலன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு தேமுதிக வரல அல்லது ஓபிஎஸ் வரல அப்படின்னா இவர்களுக்கு என்னன்னா நம்ம தானே பிரதான பெரிய கட்சி அப்படின்னு பேரத்தை கூட்டுவதற்கு விஜயை காட்டித்தான் கூட்டுவார்கள், விஜய்கிட்ட போக மாட்டாங்க. ஒரு தேசிய கட்சி விஜய் மாதிரி அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் ஒரு வாக்கு வங்கிகளை இல்லாத ஒருவர்கிட்ட போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது அதை காட்டி இங்க பேரத்தை கூட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஆனால் பிரேமலதா அவர்கள் வந்து விட்டார் அப்படின்னா அப்ப அவருக்கு இவ்வளவுதாங்க இருக்குது, இதுல நீங்க ஷேர் பண்ணணும் அப்படிங்கும் போது இவங்க வந்துட்டாங்க. அப்ப இதுல கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு உத்தரவாதம் ஆயிடுது. அப்ப நமக்கு இவ்வளவு கிடையாது. இப்படி அளவுகள் வரையறுக்கப்படுகிறது. செக்னா நான் என்ன அவர்களை முடிச்சுட்டாங்க, அது இனிமேல் அப்படி ஆட முடியாதுன்னு அப்படி அர்த்தம் இல்ல. பொறுப்புகளை உணர்ந்து ஆட வேண்டும். ஒரு கூட்டணிங்கிறதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குங்க. நீங்க 25ல இருந்து 27 28 நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஊர்ல சொல்லுவாங்க காவாலி பேலா சுத்திக்கிட்டு எந்த பொறுப்பும் இல்லாம அலைஞ்சான ஒரு கால் கட்டு போட்டால் சரியாயிருப்பாங்க. எதுக்குன்னா கணவன் மனைவி அப்புறம் மனைவியை தொடர்ந்து ஒரு குழந்தை, இதெல்லாம் ஒரு கூட்டணி. இப்போ ஒரு குடும்பமா ஆயிட்டீங்க அப்படின்னா பொறுப்பு வந்தாகணும். அப்படி வந்துரும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கீங்கன்னா, ஒரு சின்ன குடும்பத்துக்கே அது நாம்ஸ்னா, ஒரு கூட்டணிக்கு இருக்குன்னா பொறுப்பற்றவன் கூட பொறுப்பாகணும்னா நீங்க எவ்வளவு பொறுப்பா இருக்கணும். அப்போ காங்கிரஸை பொறுத்தவரையிலும் அதனுடைய நடவடிக்கைகள் என்பது பொறுப்பற்றதனமாக இருந்ததுன்னு என்னுடைய கருத்து. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பதிந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.